பள்ளப்பட்டி பகுதியில் தரைக்கடை வியாபாரிகள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. பள்ளப்பட்டி பகுதியில் வருடந்தோறும் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான உருஸ் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 264ஆம் ஆண்டு உருஸ் திருவிழா வருகின்ற 26, 27, 28 என 3 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தரைக்கடை வியாபாரிகள் பொம்மை, விளையாட்டுப் பொருட்கள், உணவு கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அமைப்பதற்காக நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி கடிதம் வாங்குவதற்காக சென்ற பொழுது 100 சதுர அடி நிலத்திற்கு 375 ரூபாய் மற்றும் குப்பை அழுவதற்கு 100 ரூபாய் என ஒரு நாளுக்கு 475 ரூபாய் என 10 நாட்களுக்கு அனைவரிடமும் 4750 ரூபாய் கட்டணம் கட்டாய வசூல் செய்து வந்தனர். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் 280 சதுர அடி நிலத்திற்கு 10 நாட்களுக்கு 11,500 ரூபாய் கட்டணம் வசூல் செய்துள்ளனர். 3 நாள் திருவிழாவிற்கு 10 நாள் பணம் செலுத்தினால் மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் சார்பில் கூறியுள்ளனர். இதனை கண்டித்து தரைக்கடை வியாபாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை கார்னர் பகுதியில் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவத்திற்கு வந்த அரவக்குறிச்சி காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பள்ளப்பட்டி நகராட்சி ஆணையர் உத்தரவின் அடிப்படையில் 5 நாட்களுக்கு மட்டும் பணம் வசூலிக்கப்படும் என்று கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வண்டி ஆஃப் பண்ணா குப்பைக்கு 1000 ரூபாயா? எந்த காலத்துல வாங்கி இருக்கிறாங்க? சொல்லணும்ல மக்கள் கூப்பிடுறாங்க, மக்கள் படி லேட்டாச்சு வரல. அவரு எங்களுக்கு இதான் ரூல்ஸ், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ப்பாட்டம் விட்டு வர மக்களுக்கு என்ன இருக்குது? ஆர்ப்பாட்டம் தானே, கம்ப்ளைண்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணால் தான் நீங்கள் வருவீங்க. ஆர்ப்பாட்டம்னா அந்த ஃபோன் போடுவீங்க, கமிஷன்